இனி மேக்ஸ்வெல் ஆர்சிபி அணியில் இருந்தால் நான் விளையாட மாட்டேன் என்றும் ஆர்சிபி அணியில் இருந்தும் வெளியேறுகிறேன் என்றும் கோலி செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்க வைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே என்னென்னு பார்க்கலாம். எனவே நேற்று தினம் நடந்த ஆர்ஆர் மற்றும் ஆர்சிபி எலிமினேட்டர் போட்டியில் ஆர்சிபி அணி தடுமாறி 172 ரன்னுக்கு 8 விக்கெட் இழப்பிற்கு சேர்த்திருந்தது. இதில் ஆர்சிபிக்காக பட்டிதார் 34 ரன்களும் கோலி 33 ரன்களும் எடுத்திருந்தனர். 173 என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆர்ஆர் அணி பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 174 ரன்களை எடுத்து வெற்றியை கண்டது. இதனை குறித்து கோலி ரன்கள் அடிக்கும் போது எந்த ஒரு வீரரும் ரன்கள் அடிக்கவில்லை. குறிப்பாக மேக்ஸ்வெல் ரன் அடிப்பார் என்று எதிர்பார்த்த போது அவர் முதல் பந்திலே டக் அவுட் ஆகிவிட்டார். அவர் ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளார். அந்த சாதனை என்னவென்றால் IPL வரலாற்றில் 18 முறை டக் அவுட் ஆன வீரர் என்று சாதனையை நிகழ்த்தியுள்ளார் மேக்ஸ்வெல். இது மட்டுமல்லாமல் ஆர்ஆர் பேட்டிங் செய்யும் போது கைக்கு நேராக வந்த கேட்சை கேர்லெஸ்ஸாக பிடிக்க நினைத்து கேட்சை தவறிவிட்டார் மேக்ஸ்வெல். அனைவரும் வெற்றிக்காக போராடி கொண்டிருந்த போது அவர் போட்டியிலே கவனம் இல்லாத மாதிரி இருந்தார். பின்னர் கோலி இனி நான் IPL போட்டியிலும் மற்றும் ஆர்சிபி அணிக்காகவும் விளையாடப் போவதில்லை என்றும் ஆர்சிபி நிர்வாகத்திடம் கூறியதாக தகவல் வெளிவந்துள்ளது. இதன் பின்னர் தமிழகத்தின் வீரர் தினேஷ் கார்த்திக்கும் IPL போட்டியில் இருந்து ஓய்வு அறிவித்துள்ளார். இதனை கண்ட கோலியும் தினேஷ் கார்த்திக்கு பிரியாவிடை கொடுத்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. ஆர்சிபி நிர்வாகம் கோலியிடம் அடுத்த வருடம் மெகா ஆக்ஷன் இருப்பதால் எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்க வேண்டாம். அடுத்த வருடம் நல்ல வீரர்களை ஏலத்தில் எடுத்து அவர்களை தீவிரமாக பயிற்சி கொடுத்து நல்ல அணியாக ஆர்சிபி கொண்டு வந்து IPL கோப்பையை வெல்லுவோம் என்று ஆர்சிபி நிர்வாகம் கோலியிடம் கூறியதாக தகவல் கசிந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.